பல ஆண்டுகளாக நீங்களும் ஓட்டு போட்டுட்டே இருக்கீங்க. மாறி மாறி வெட்டலை, உதயசூரியன், கை சின்னம், பாமக, மாம்பழம், தாமரைன்னு பாதி காலத்துக்கு வாழுங்காலத்துக்கும் போட்டுட்டீங்க. என்ன மாறி? குடிக்க தண்ணி இருக்கா? ரேஷன் கடை இல்லைங்கிறாங்க. இங்க இருந்து ரொம்ப தொலைவு போகணுன்றாங்க. ஒரு அடிப்படை ஆதாரம் இதெல்லாம். நடக்கிற சாலை, படிக்கிற கல்வி, படித்த பிறகு உடனே வேலை, குடிக்கிற குடிநீர், நல்ல மருத்துவம், இதெல்லாம் ஒரு அடிப்படை. 75 ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்கு பிறகு ஓட்டு போட்டிருக்கீங்க. 35 வருஷம் திமுக, 30 வருஷம் அண்ணா திமுக, 7 முறை காங்கிரஸ் வெல்ல வச்சிருக்கீங்க. ஆனாலும் நமக்கு அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியல. இந்த கட்சிகளுக்கு மீண்டும் வாக்கு செலுத்த நாம் தயாராயிட்டோம். ஒரே ஒரு ஊரையாவது குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றிருக்காங்களா? ஒரே ஒரு கிராமத்தை இதுவரைக்கும் இல்லை. அப்புறம் எதுக்கு தான் ஓட்டு போடுறீங்க? இந்த குழுவில் லோன் வாங்கலாம் யாரு கை தூக்குங்க வைப்போம். அப்ப மேலும் மேலும் நீங்க கடன்காரர்களாக மாறி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு நல்ல ஆட்சி இருந்தா, நல்ல அதிகாரம் இருந்தா நான் ஏன் கடன் வாங்கணும்? ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருந்தா நான் ஏன் கடன் வாங்கணும்? எனக்கு நல்ல சம்பளம் இருந்தா நான் ஏன் கடன் வாங்கணும்? படிச்ச பிள்ளைக்கு அவன் தகுதிக்கு கல்விக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்தா நான் ஏன் கடன் வாங்கணும்? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த முறை இது சட்டமன்ற தேர்தல் இல்லை. டெல்லியில இருக்கிற பாராளுமன்றத்தில் காவிரி நதிநீர் உரிமை, விவசாயிகளுக்கான காவிரி தண்ணியை வாங்கி கொடுக்கறது, கச்சத்தீவை மீட்கிறது, வரியை குறைக்கிறது, விலைவாசியை கட்டுப்படுத்துறது. கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் எங்க இருந்து வருது தெரியுமா? டாஸ்மார்க் குடிகடையை நடத்தி உங்க வீட்டுல இருந்தே 12,000 ரூபாய் மாசத்துக்கு புடுங்கி 11,000 ரூபாய் அண்ணன் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குடி செலவாகுது. அப்ப 30 நாளைக்கு 12,000 ரூபாய் ஆச்சா? ஆனால் இன்று வரை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு கூட தெரியல. புரிஞ்சுக்கங்க. 50 வருஷமா எழுதுறாங்க ஏழைகளின் சின்ன ரெட்டலை, ஏழைகளின் சின்ன உதயசூரியன். 50 வருஷமா நீங்க ஏழை. உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்தர் ஏழையா இருக்காரா? இந்த மாதிரி வீடுகளில் தான் அவர் வாழ்றாரா? அவர் வீட்டுக்கு நீச்சல் குளம் இருக்கு பாருங்க, அதுக்கு போற தண்ணி கூட நமக்கு குடிக்க வர்றது இல்லைங்க. இதான் யதார்த்தம். என்ன காரணம்னா, நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்க சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகல. மாறா என்ன பண்றோம்? பணக்காரர்கள்ட்ட, அதிகாரம் படைச்சவர்கள்ட்ட, ஆதிக்கக்காரர்கள்ட்ட, அரசியல் வாரிசுகள்கிட்ட போய் கையேந்தி நிக்கிறோம். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. நமக்கான சட்டத்தை நம்மளே வகுத்துக்க, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் காண்பிக்க உங்க வீட்டு பிள்ளை மைக்கு சின்னத்துல போட்டிடுறேன். மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில 5வது இடத்துல இருக்கு. நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன், சரிங்களா? ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நான் வேலை செய்வேன். ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறவரு 50,000 ரூபாய் சம்பாதிக்க பார்ப்பாரு. 100 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் செலவு பண்றாங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா என்னன்னே தெரியல. அது யார்கிட்ட இருக்கணும்னு தெரியல. 1500 கோடி சொத்தை ஒரே ஆள் ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட நம்ம வாங்கணும், நமக்கான நலத்திட்டத்தெல்லாம் பெறணும் அப்படின்னா ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பிள்ளை உங்களுடைய குரலா நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன். நான் இன்னைக்கு நேற்று பேசல. நான் கட்சிக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் போராட்டத்தில் இருந்த ஒரு ஆள்னா. இந்த பெருந்தோட்டத்தில் வந்த ரால் பண்ண பெருந்தோட்டத்தில் முதல்ல ஒரு பவர் பிளான்ட் வர்றதுக்கு இருந்தது. அது இடம் வாங்கும் போதே போராடி, வழக்கு போட்டு போராடி அதை நிறுத்தின அலுவலகத்தில் வேலை பார்த்தவனா. உங்கள் வீட்டு பிள்ளையும் பாராளுமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில் 5வது இடத்துல இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போன பிறகு 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டேன், 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டேன்னா ஒரு பன்னிக்குட்டி 5000 ரூபாய் விற்கிது. உண்மையா சொல்றேன். ஒரு பன்னிக்குட்டி 5000 ரூபாய் விற்கிது. ஒரு நாய் 10,000 ரூபாய் விற்கிது. நாய். ஆடு இருக்கு பாருங்க, அந்த ஆடு 15,000 ரூபாய் விற்கிது. உங்க தலைக்கு விலை என்ன? 5 வருஷம் உங்களுக்கான விலை 1000 ரூபாயா? மனுஷனா கூட மதிக்காம தலையா எண்ணி கணக்கு போட்டு 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாய் பணம் எதை கொடுத்துரும்? நல்ல கல்வியை கொடுத்துருமா? நல்ல மருத்துவத்தை கொடுத்துருமா? ஐயா ஸ்டாலின் உடம்பு சரியில்லைனா துபாய் போறாரு. நமக்கு உடம்பு சரியில்லைனா அரசாங்க ஆஸ்பத்திரி பாட்டில் போடுறாங்க. அதை மாற்றுறதுக்கு ஸ்டாண்டு கிடையாது, கையில் பிடிச்சி நிற்கிறோம். போனால் கூட்டமாக இருக்கு, பெட்டில் தரையில் படுங்கிறாங்க. இதான் நிலைமை. இதை மாற்றணும். உங்கள் ஊருக்கு முறையாக தண்ணி வரணும், ரேஷன் கடை உங்கள் பகுதியிலே வரணும் அப்படின்னா மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் வேணா எழுதி கொடுக்குறேன். நான் சொன்னதை செய்யலைன்னா என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். எல்லாரும் ஒன்று கூடி பேசுங்க. இது உண்மையிலே தேர்தல் இல்லைம்மா, இது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இதில் யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு செய்யுங்க. நம்மளோட ஓட்டை வாங்கி அவங்க பெரிய ஆட்களாக மாறி போயிட்டாங்க. நாம் என்னைக்குமா அதிகாரத்துக்கு போகிறது? அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லை நான் கீழே இறங்கி வரேன். மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமை தாங்க. நன்றி.